உதயநிதி வந்துட்டு போன ஆட்சியில வந்துட்டு ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் போது திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 120 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்த டைம் பார்த்தோம். 120 நாள்ன்றது 4 மாசம் வந்துமே நீங்க ஒன்னும் புடுங்கல. 5 வருஷமாவே நீங்க ஒன்னும் புடுங்கல. விளையாட்டுத்துறை அமைச்சரா நீங்க ஒன்னும் கழட்டல. உதய டெபுட்டி சிஎமாவும் நீங்க ஒன்னும் கழட்டல. என்ன கழட்டுனீங்க? என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? மக்களுக்கு என்ன நல்லது பண்ணீங்க? உங்க தொகுதியில நீங்க என்ன சீரமைப்பு கொண்டு வந்தீங்க? என்ன திட்டங்களை வளர்த்தீங்க? எந்த அளவுக்கு அந்த தொகுதியை வளர்த்திருக்கீங்க? சிஎஸ்கே டிக்கெட்டை வாங்கி பிளாக்ல வைக்கிறத தாண்டி நீங்க என்ன பெருசா விளையாட்டுத்துறை அமைச்சரா கழிச்சிட்டீங்க? ஒன்னும் கழிச்சல. சோ அவருக்கு என்ன பெரிய வன்மம்னா, ஒரு முதலமைச்சரா சீட்ல நான் உட்கார வேண்டிய அது உட்கார விடாம பண்ணிட்டியே அப்படின்ற வைத்தறிச்சல் வன்மம். இளவு வீட்டுல பொம்பளைங்களோட மோசமா எழுதிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் போட்டு. அதுல ஒரு பகுதி தான் இவர் புலம்புறது. சோ இவர் வந்து மக்களே மதிக்கல தலைவா. இவர் பேசுறதுலாம் மக்களே கண்டுக்கல. மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருக்கோம். மக்களே கேட்கறாங்க, நீ என்ன டைம் கொடுக்குறது அவங்களுக்கு? நாங்க டைம் கொடுத்துருக்கோம் அவருக்கு 5 வருஷம் ஆட்சியால. அவர் அதை நல்ல சிவாரி மூடிட்டு இருக்கான்னு மக்களே சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் சிம்பிளா சொல்ல போனா எதிர்கட்சின்றதை தாண்டி அவரோட பர்சனல் வன்மம் இருக்குல்ல, பொறாமையின் உச்சம் அதுதான். மற்றபடி அவர் மக்களுக்காக எல்லாம் பேசல. இன்னுமே திமுக ஏன் தோச்சுன்னு தெளிவு பித்து புடிச்சு திரியறானுங்க. அதுக்கான பதில் மக்கள் சொல்லிட்டாங்க. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. அவ்வளவுதான்.